ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜ் வித் லட்சுமி அஃபிஷியல். இன்னைக்கு இந்த மந்த்துக்கு உண்டான க்ராசரி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜிப்டில் தான் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு 5 லிட்டர் வந்துட்டு எண்ணெய் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு இது வந்து தாராளமாக வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸுக்கு எங்களுக்கு வரும். ஸோ 5 லிட்டர் எண்ணெய் வந்துட்டு வாங்கியிருக்கிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜிப்டில் தான் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம். 1020 வருது எம்ஆர்பி. இதில் எவ்வளோ மாமா நம்ம போட்டிருக்கோம்? இதில் எவ்வளோ வருது? 840 to 880 வந்தது. 840 என்னமோ சம்திங் வந்துட்டு எண்ணெய் வந்துருக்கு. ஸோ அது ஆனால் வந்து எம்ஆர்பி வந்துட்டு 1020 இதில் இருக்கிறது. ஸோ எண்ணெய் வந்துட்டு 5 லிட்டர் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு பீகோ பிராண்டை வந்துட்டு இது வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. அதனால வந்துட்டு மறுபடியும் இது வாங்கியிருக்கேன் நான். இது வந்து நமக்கு பீகோ கிச்சன் டவல். ஸோ நல்லா இருக்குது. அதனால் வந்துட்டு இது வாங்கியிருக்கிறோம். ஆல்ரெடி வாங்கி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது வாங்கியிருக்கிறோம். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா மைசூர் சாண்டில். நாங்கள் வந்துட்டு இந்த சோப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு மைசூர் சாண்டில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கோத்ரேஜ் டை. எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் மாமா யூஸ் பண்ணுவார். அதனால வந்துட்டு இது ஒரு பேக் வந்துட்டு வாங்கியாச்சு. சிங்கிள் பீஸ் வாங்கணும்னா வந்துட்டு எவ்வளோமா சிங்கிள் பீஸ்? அது 30 rupees வரும். 38 இருக்கு. 30 rupees அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பாக்கெட்டு மொத்தம் 4 பீஸ் இருக்குது. எவ்வளோ? பை 3 get 1 ஃப்ரீ மாதிரி நமக்கு வந்து 101 வந்தது. பட் அதோட எம்ஆர்பி 125. ஸோ 101 இது வந்ததுனால இது வந்துட்டு அவர் இது ஆர்டர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு வெயில் ரொம்ப தாங்க முடியல. கிச்சனில் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, நிற்க முடியல. ஃபுல்லாக வேறையாக இருக்குது. ஸோ எனக்கு இது நைஸ் இது. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம். இது வந்துட்டு 100 கிராம் இது. அதுக்கப்புறம் ரவை பாக்கெட்டு, உப்புமாலாம் செய்கிறதுக்கு மார்னிங் டிஃபன் இல்லைன்னா ஈவினிங் டிஃபனுக்கு வந்துட்டு ரவை பாக்கெட்டு வந்துட்டு வாங்கியிருக்கோம். காட்டன் கலரில் சோப்பு எக்ஸோ இதை வாங்கியிருக்கிறோம். மொத்தம் 8 பீஸ் வந்துருக்கு. 8 இல்லைம்மா 12 பீஸ் இருக்கும். 12ஆ? 3 பேக்கெட் போட்டிருந்தேன். ஓ ஆமாம், இந்த 12 பீஸு எவ்வளோ இருக்குமா? 30 rupees ஒரு பேக். இந்த ஒரு பேக் வந்து 30 rupees தான். ஸோ 4 இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு மேட்ச் பாக்ஸு 2 வாங்கியிருக்கோம். பொங்கல் பருப்பு, இது என்ன பேர்? சிறுபருப்பு வந்துட்டு இது ஒரு 1/2 kg. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வெறி மிளகாத்தூள், என்ன சொன்னது, சக்தி சில்லி பவுடர். நம்மளுக்கு வந்துட்டு தக்காளி சாதம் பிரியாணி செய்யறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். அதனால் இது வாங்கியாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்துட்டு சால்ட்டு, பிங்க் சால்ட்டு சின்னதாக வாங்கியிருக்க போலமா? யூஸ்வலாக போடுறது தான் அது. சின்னது பெரிய பேக்கெட்டெல்லாம் எப்பவுமே வந்துட்டு நம்ம வாங்குவோம். பட்டோன்னா அது வந்துட்டு இது வந்து சின்ன பேக்கெட்டாக போட்டிருக்காரு போல். 65 rupees இருக்குது. இதில் half kg அது. எப்பவுமே நம்ம 1 kg தான் போடுவோம். பிங்க் சால்ட் இது. துவரம் பருப்பு 1 kg உதயம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம துணி வாஷ் பண்ணால் கம்ஃபர்ட்டு. அதுக்கப்புறம் கார்பேஜ் பேக், நம்ம டஸ்ட்பின் கவர் போடுறதுக்கு கவர். அதுக்கப்புறம் கிச்சன் டவல் வாங்கி ஆயிடுச்சு. ஸோ இதில் எத்தனை பீஸ் இருக்கும்? 4 பீஸ் இருக்குது. எவ்வளோ அது? 70 rupees. 70 rupees. ஆனால் இல்லை எம்ஆர்பி வந்துட்டு 109 போட்டுருக்கு. அதனால் 70 rupees இது வந்து வாங்கியாச்சு நம்ம கிச்சன் டவல். ஸ்காட்ச் பிரைட்டு, அந்த பிராண்டில் வந்துட்டு ஒரு 5 பீஸ் வந்து ஸ்க்ரப் வந்துட்டு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சேமியா அது டிஃபன் தான் வந்துட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை பயிர் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. நம்ம பாயில் பண்ணி அப்படி சுண்டல் மாதிரி நம்ம சாப்பிடலாம், இல்லை தோசை கூட ஊற்றிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பச்சை பயிர் வந்துட்டு ஒரு 1/2 kg வாங்கியிருக்கோம். ஏன்னா 1 kg கிட்ட வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் 1/2 kg தான் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி பச்சை பயிர் தோசை வந்து எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கோம். வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆமாம். அதுக்கப்புறம் மிளகு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட்டு கான்டினென்டல் காஃபி. செம்ம சூப்பராக இருக்கும். எப்பவுமே நான் இதுதான் நான் குடிப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த மந்த் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஜெப்டோவில் இல்லாதது வந்துட்டு நம்ம தனியாக வெளியே போயிட்டு நம்ம அதை வாங்கணும். இதுதான் வந்துட்டு இந்த மந்த்துக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ இருக்குது? 2988 இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ வாங்கி. பட் எல்லாமே ஜெப்டோவில் வாங்குறதுக்கு ரீசன் என்னென்னா எல்லாமே ஆஃபர்ஸ் இருக்குது. 30% 35% ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கேன் நம்ம போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கணும்னா கூட 900 கீழே இருக்காது. பட் இதில் 842 ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர்ஸ் இருந்தால் தான் நம்ம ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வெளியே போயிட்டு நம்ம போய் வாங்கலை. ஸோ எது ரொம்ப முக்கியமான பொருளோ அதை வந்து ஜெப்டோவில் போட்டுட்டு வெளியே வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே வந்துட்டு அது தனியாக வெளியே நம்ம வாங்கிக்கணும். இந்த நம்ம வாங்கிக்கிற அந்த ப்ராடக்ட் வந்துட்டு பொருள் வந்துட்டு 2000 கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் 3000 வச்சுக்கோங்க. 3000 இருக்குமா?
2988 அவ்வளோதான். 3000க்கு இது ஒர்த்தபிளா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி வீடியோஸும் போடணும் அப்படின்ட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இனிமேட்லேருந்து குக்கிங் வீடியோ வரும். எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துட்டு இனிமேட் அப்லோட் ஆகும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு ராஜித் லட்சுமி அஃபிஷியல் மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.